டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். விழுமியங்களுடன் கூடிய அறநெறி வணக்கம். ஆமாம், எங்களுடைய எதிர்கால சிற்பிகள், எங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வதற்கு அறநெறி பாடசாலைகளை எங்களுடைய இலங்கை அரசாங்கம் எல்லா மதங்களுக்குமான அறநெறி பாடசாலைகளை இயக்கி வருகிறது. அதனூடாக எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கான கல்வி, விழுமிய கல்வி இன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் சமூகத்துக்கும் சமூக ஒழுக்கம், விழுமியங்கள் தொடர்பான விழிப்புணர்வு தேவையாக இருக்கிறது. அந்த தேவையை சரியாக நிறைவேற்றுகின்ற, பாருங்கள், இந்த நூல் அறநெறி சுடர். இந்த அறநெறி சுடர் நூலை இந்த கலாச்சார அமைச்சு அறநெறி மாணவர்களுக்காக வெளியிட்டு இருக்கிறது. இதனுடைய அடிப்படை பாருங்கள், இது சமய நூலாக இருப்பினும் விழுமியங்களை அடிப்படையாக கொண்டது. ஆக இந்த விழுமியங்கள் அன்பு, கடமை, மெனநிறைவு, மகிழ்ச்சி, கீழ்ப்படிதல், உதவுதல், நேரம் தவறாமை, நட்பு, உண்மை, கருணை, நேர்மை, தியாகம், ஒழுங்குமுறை, ஒத்துழைப்பு, புரிதல். பாருங்கள், இவை அனைத்துமே இறை அருளால் கிடைக்கின்ற சக்திகள். இவை எல்லா மனிதர்களுக்கும் தேவையானவை, மதம் கடந்தவை. ஆக எல்லா பொது மனிதனுக்கும் மிக அவசியமான அறக்கருத்துக்கள், விழுமிய கருத்துக்கள் உளவியல் ரீதியாக எல்லோருக்கும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். குறிப்பாக சிறுவர்களுக்கு உளவியல் ரீதியாக பாருங்க, கதைகள் மூலம். அப்போ இள வயதில் அவருக்கு கதை சொன்னால் மனதில் நிற்கும். அவர் அதன்படி நடப்பார், உண்மை பேசுவார், நாடக வடிவில். அப்ப அவர் நாடகமாக நடிப்பார், நாடகத்தை அவர் பார்ப்பார். தொலைக்காட்சி நாடகங்கள், சிறுவர்களுக்கான நாடகங்கள், சிறுவர்களுக்கான புராண கதைகள், இவை அவர்களை நல்வழிப்படுத்தும். அதே நேரத்திலே பல புதிய செயற்திட்டங்கள், கோவிலை சுத்தம் செய்தல், வீதியை சுத்தம் செய்தல், அருகில் உள்ள வைத்தியசாலையை சுத்தம் செய்தல், சமூக சேவை செய்தல், ஏழைகளுக்கு உதவுதல், முதியோர் இல்லங்களுக்கு சென்று முதியவர்களை மகிழ்ச்சியாக அவர்களோடு சேர்ந்து பாடி ஆடி அவர்களை மகிழ்ச்சியாக்குதல். இவ்வாறான விழுமிய செயற்பாடுகளை எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு செய்விக்க வேண்டும். அறநெறி பாடசாலைகள் செய்து வருகின்றன. அதற்கான ஒரு அருமையான வழிகாட்டி நூலாகத்தான் இந்த நூல் மனித விழுமியங்களை விதைப்பதற்கு, சிறுவர்களுடைய மனதிலே விதைத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆக இவ்வாறான நூல்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். இது அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, அறநெறி பாடசாலை பெற்றோருக்கும். அதே நேரத்திலே பாடசாலைகளில் சமயம் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள், ஏனைய ஆசிரியர்கள் எல்லோருமே பாருங்க, பாடசாலை சமூக நீதியின் புறப்படம். பாடசாலையில் ஒழுக்கம் மிக முக்கியமாக பேணப்பட வேண்டும். அதில் ஆசிரியர் தவறுவிட இயலாது, அதிபர் தவறுவிட இயலாது, பெற்றோர் தவறுவிட இயலாது, பிள்ளைகள் தவறுவிட இயலாது. ஏனென்றால் பாடசாலைக்கு வருகின்ற அத்தனை மாணவர்கள் தான் எங்களுடைய அடுத்த எதிர்கால சந்ததி. ஆக இந்த அதிபர்களும் ஆசிரியர்களும் முன்மாதிரியானவர்கள், விழுமியமுடையவர்கள். அவர்கள் தவறு விடுதல் வெளிநாடுகளில மிக கடுமையான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும். ஆகவே இந்த விழுமிய செயற்பாடுகளை எமது மண்ணிலே விதைப்போம். நன்றி, வணக்கம்.